இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறேன்னா சோளக்கஞ்சி. ரொம்ப நல்லதில்லை உடம்புக்கு இல்லையா? நம்ம அதனால் என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும். அனுதினமும் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரே இது பொங்கல் அது இதுன்னு சாப்பிட்றதோட இப்படி மாற்றி என்ன பண்ணணும், நம்ம சாப்பிட்ணும். இதில் கொஞ்சம் தயிரை விட்டு என்ன பண்ணணும், இது ரொம்ப கட்டியாக இருக்குது. இது எப்படி இருக்குது, கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் தண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு என்ன பண்ண, இப்படி கொஞ்சம் லூஸ் ஆக்கிக்கலாம். சோறு கொஞ்சம் நல்லது உடம்புக்கு. அன்றைக்கி சொன்ன மாதிரி குதிரைவலி இந்த மாதிரி சாப்பாடை நம்ம மாற்றி சாப்பிடணும். ஒரே அரிசி இதை என்ன பண்ணக்கூடாது, அதையே நம்ம சாப்பிடக்கூடாது. இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சோறு பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் லிக்யூட் நல்ல கொஞ்சம் அப்படி சாஃப்டாக இருக்கும். நல்ல நம்ம சாப்பிட்றதுக்கும் என்ன பண்ணோம், தொண்டையிலையும் கொஞ்சம் எப்பவும் சொல்கிற மாதிரி இதமாக இருக்கும் இல்லையா? குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், ஈஸியாக இருக்கும். குழந்தைங்கள நம்ம சின்ன வயதுலேருந்தே நம்ம இதை என்ன பண்ணணும், இதெல்லாம் சாப்பிட நம்ம கற்றுக்க வைக்கணும். எப்போ பார்த்தாலும் நான் இட்லி தான் சாப்பிடுவேன், அதுதான் சாப்பிடுவேன், இதுவும் சாப்பிடுவேன் இல்லாமல் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நம்ம கற்றுக்க வைக்கணும். நல்லா தயிர் விடலாம் சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணலாம், நான் பொரியல் பண்ணியிருக்கிறேன். பொரியல் இருக்குது, கோவக்காய் பொரியல் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ, துவையலோ அல்லது ஊறுகாயோ என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிட்ணும். எதையும் எப்பவும் சாப்பிட கற்றுக்கணும். இதுதான் இருந்தால் சாப்பிடுவேங்கிற மாதிரிலாம் பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பழக்கக்கூடாது. எல்லாத்தையும் சாப்பிட்ணும், ஹெல்த்து ஃபுட்டாக சாப்பிட்ணும். ஓகே.